ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி வெளியே வருது. ரிலீஸ் ஆன உடனே விஜய் ரசிகர்களே என்னையா படம் எடுத்து வச்சுருக்கான், போய் மற்ற டேரக்டரை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு டேரெக்டாகவே மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாங்க. ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவரை தாண்டி. இவருக்கே ஒரு டவுட் வந்தது, என்னடா நம்ம படம் தப்பாக எடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இவருக்கே வந்துருச்சு. அந்த அளவுக்கு இவரை எல்லாருமே அசிங்கப்படுத்தினாங்க. அதே இப்போ பார்த்தீங்கன்னா இவர் எடுத்த ஜெயிலர் அப்படிங்கிற மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 590 கோடி. சும்மா அசூரா வளர்ச்சியாக ரஜினிக்கு இது அமைஞ்சுது. தலைவர் எவ்வளவோ படம் நடிச்சிருக்கிறாரு, ஆனால் இந்த அளவுக்கு கலெக்ஷன் எந்த படமும் கொடுத்ததில்ல. இவர் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான மூவி எடுத்து கொடுத்தனால ப்ரொடியூசரே அவருக்கு ஒரு கிஃப்டாக ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் எந்த இடத்துல அசிங்கப்பட்டோமோ அந்த இடத்துல எல்லாரும் பார்க்குற மாதிரி எந்திரிக்கணும். இன்றைக்கி நம்ம ஸ்டோரி ஆஃப் சக்ஸஸில் யாரை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டைரக்டர் நெல்சன். ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஹேஷ்டேக் நெல்சா அப்படின்னு தான் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம அவரை பற்றி தான் பேச போகிறோம். இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார். ஆனால் மற்றவங்கெல்லாம் இவர் கூப்பிடுறது ஸ்வீட்டாக நெல்சன் நெல்சன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன் 1984 பிறக்கிறாரு. இவர் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ காலேஜில் விஸ்காம் முடிச்சிருக்கிறாரு, அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கிறாரு. இவரோட கேரக்டர் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஜாலியான டைப் அப்படின்னு. ஆனால் எல்லா ஜாலியான டைப்பான கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த பாதிப்பை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தோட சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்க்கும் பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பா, இல்லை அவமானங்கள் இருக்கும், அசிங்கம் இருக்கும். ஆனால் இவரோட இந்த டைரக்டர் அப்படிங்கிற கனவே இவங்க அப்பா இவருக்கு கொடுத்தது தான். என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். உங்கள் எல்லாருக்குமே நெல்சனை தெரியும், ஆனால் அவங்க அப்பாவை உங்களில் யாருக்காவது தெரியுமா? அதாவது இவங்க அப்பா நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவரால் அந்த காலத்தில் டைரக்ட் ஆக முடியல அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா விருப்பப்பட்டாருங்கிற ஒரே காரணத்தினால நியூ காலேஜ் சேர்றாரு. அங்கே சேர்ந்து விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் திடீர்னு ஸ்ட்ரோக் வருது. இதனால் அவங்க அப்பாவால் எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது. ஸோ அப்போலேருந்து இனிமேல் வீட்டை நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியெல்லாம் வேலை தேடுறாங்க. ஒரு சில இடத்துல வேலை கிடைக்குது, இன்னொரு சில இடத்துல வேலை கிடைக்கல. கடைசியாக விஜய் டிவியில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு ஷோவை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இவரும் போய் அந்த ஒர்க்கை பண்ணுறாரு. இப்போவே பார்த்தீங்கன்னா 20,000-30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். பட் ஆனால் இப்போது அவர் ஒரு படத்துக்கே 2 crore வாங்குறாரு, அதாவது 2 கோடி வாங்குறாரு அவர் சம்பளமாக. உண்மையிலே மிகப்பெரிய வளர்ச்சியில். சாரி, நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேன். பேக் டு த டாபிக். சரி, ஜோடி நம்பர் 1 அப்படின்னு ஒரு ஷோவை டைரக்ட் பண்ணுறாரு சிம்புவை வச்சு. இவருக்கும் சிம்புவுக்கும் எப்படி பழக்கம் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இவரோட முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டை மன்னன். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதாவது படத்தோட பட்ஜெட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 40% இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அதனால அந்த படம் அங்கேயே ஸ்டாப் ஆகுது. ஆனால் இவர் முதல் படம் வேட்டை மன்னன். இதே மாதிரி தான் டாக்டர் படத்துக்கும் இவர் கால்குலேட் பண்ணி வச்சிருந்த பட்ஜெட்டை விட 40% இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த 40%க்கு சிவகார்த்திகேயன் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இடையில எங்கடா சிவகார்த்திகேயன் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையும் பின்னாடி பார்க்கலாம். இவர் எடுத்த படங்களோட கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். கோலமாவு கோகிலா 70 கோடி, டாக்டர் 100 கோடி, பீஸ்ட் 300 கோடி, ஜெயிலர் 590 கோடி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பிக் பாஸ் 1 டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நெல்சன் தான். இப்போ இவரோட பர்சனல் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவரோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வபிள் அண்டு ஸ்வீட்டான பர்சன். எப்பயுமே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட ஒய்ஃப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனிகா. இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த பையன் பார்த்தீங்கன்னா யாத்விக், ஒரு சின்ன பையன், அழகான ஒரு குட்டி பையன். இவர் இந்த அளவுக்கு வளர யார் யார் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க அப்பா, செகண்டு ஃப்ரெண்ட்ஸ், தேர்டு அவரோட க்ரியேட்டிவிட்டி. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை 28ல் அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குவியுமட. இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னால தான் இப்போது இவர் இந்த நிலைமையில் இருக்கார். இவரோட கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு. இவர் நெல்சனுக்காக தான் ஜோடி நம்பர் 1ல் ஜட்ஜாக வந்தார்.
இவரோட ஸ்கூல்மேட் ஃப்ரெண்டு, அதாவது இவருக்கு ஜூனியராக யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் கான்டாக்ட் கிடச்சனால நயன்தாரா நெல்சனுக்கு அறிமுகமாகறாங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டாகி நயன்தாரா மற்ற ஆக்டர்ஸ் கிட்டலாம் நெல்சனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் செம்ம க்ரியேட்டிவிட்டியாக கதையை டைரக்ட் பண்ணுவார், கதை எழுதுவார், ஸோ நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நயன்தாரா மற்ற ஹீரோஸ்கிட்டையும் பேசுகிறாங்க. யாருமே ஒத்துக்காதனால ஏன் நாம் பண்ணி தரக்கூடாது அப்படின்ட்டு கோலமாவு கோகிலா அப்படிங்கிற ஒரு படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறாங்க. அது வெற்றிகரமாக 70 கோடியை சம்பாதிச்சு கொடுக்குது. ஒரு சில ப்ரோமோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இவங்க 3 பேர் ப்ரோமோவில் இருந்தால் தான் ப்ரோமோவே ஹிட் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டவங்க தான் சிவகார்த்திகேயன், அனிருத், நெல்சன். இவங்க 3 பேர் சேர்ந்து ப்ரோமோ பண்ணாங்கன்னா உண்மையிலே அது சூப்பர் ஹிட் ஆகும். இவங்க 3 பேர் சேர்ந்து படம் பண்ணாங்கன்னா படம் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஏதோ ஃபன் டைம் ஜாலியாக பேசிட்டு, இப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தெரியும் காலேஜ் நம்ம எதுக்கு போகிறோம், படிக்கிறதுக்காக இல்லை, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இவங்க 3 பேர் சேர்ந்து படம் பண்ணாலும் அப்படியே போகும். இவர் தளபதி விஜய்க்கு பீஸ்ட் படம் மூலியமாக ஃப்ரெண்ட் ஆகிறாரு. ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் பீஸ்ட் படம் இவர் எப்படி டைரக்ட் பண்ணணும்னு நினச்சாரோ அந்த மாதிரி டைரக்ட் பண்ணி வெளியே விட்டார். ஒரு சில பேர்த்துக்கு பிடிச்சிருந்தது, ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கல. இதனால் தளபதிக்கு இருக்கிற அவ்வளோ பெரிய மாஸ், அந்த மாஸே கொஞ்சம் டவுன் ஆச்சு. விஜய் ஃபேன்ஸே இனிமேல் நான் விஜய் ஃபேன் இல்லை அப்படின்ட்டு மூவி ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க, என்ன படம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இதனால் டவுட் ஆகி என்ன நம்ம தப்பாக இது படம் எடுத்துட்டோமோ அப்படின்ட்டு தளபதி விஜய்கிட்டே டேரெக்டாக பேசுகிறாரு. ஆனால் நான் ஏதாவது படம் எடுத்துட்டேன்னா சாரி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தளபதி விஜய் சொல்கிறாரு, அவர் படம் எடுத்தோம், சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல, அதுக்கு நம்ம என்ன எல்லாம் எஃபோர்ட் ஜென்யூனாக பண்ணோம். என்கிட்ட என்ன சொன்னேன் அதை எடுத்தோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம வேறு மாதிரி பண்ணிக்கலாம், அதுக்கு எப்படி பிடிக்குதா எல்லாருக்கும் அவ்வளோ பண்ணிக்கலாம், அவ்வளோதானே அப்படின்னு நான் கூட அவர்கிட்ட கேட்டேன். சார் நீங்கள் தான் அது என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படி கேட்டேன். அப்போ நான் எதுக்கு கோவமாக இருக்க போகிறேன் அப்படி கேட்டார். இல்லை சார் படம் எல்லாம் மிக்ஸ்டாக சொல்கிறாங்களே அப்படி சொல்லி, யோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னார், ஓ அப்போ உனக்கு எனக்கு இருக்கிற பழக்கம் ஒரு படம் தானா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப நீ ரொம்ப எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இப்போ இப்படி என்கிட்ட கேட்டது அப்படின்னு. சார் அப்படி இல்லை சார், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே நீங்கள் அதனால் நீங்கள் கேட்டேன் அப்படின்னு. அது வேறு இது வேறு அப்படின்னாரு. அது விட்டு இது இல்லைன்னா நான் இன்னொரு படம் பண்ண போகிறோம், அது அப்போ பண்ணி, அவ்வளோதான் அவரோட ரியாக்ஷன். அதுக்கு இவர்கிட்ட இருந்து நாம் என்ன பர்சனலாக கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவமானப்படுத்துகிறாங்களோ, அதுவும் யார் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப சத்தமாக ரொம்ப பெரிய ஆளாக காட்டணும். மறக்காமல் நெல்சன் ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.